என்னங்க? ஒண்ணு இல்ல, யாரோ என்ன கூட்டமா இருந்தது, அதான் பார்த்தேன். மறுபடியும் என்ன யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கேன். யாருங்க? அடி சச்ச ஜானகி, என் மகன் தான் என்ன கூப்பிடுறா. கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ, என்னங்க? என் மகன் என்னை எட்டி உடைச்சான் ஜானகி. பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18. பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18. அவள் பழமுதிர் சோலையில் தாமரை போலே மலர்ந்தது ஒரு மொட்டு, மலர்ந்தது ஒரு மொட்டு. பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18. எட்டி உதைக்கும் காலுக்கு சலங்கை, சட்டையை இழுக்கும் கைகளில் வளையில் கண்ணன் வருகிறான், என் மன்னன் வருகிறான். புல்லாங்குழலின் ஓசையடி, பூமத்தை தென்றலின் வாசமடி. அம்மா என்கிறான், கையை அசைக்கிறான். அம்மா என்கிறான், கையை அசைக்கிறான். பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18. அவள் பழமுதிர் சோலையில் தாமரை போலே மலர்ந்தது ஒரு மொட்டு, மலர்ந்தது ஒரு மொட்டு. பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18. ஒன்பது மாசம் போனது கண்ணே, ஒரு மாதத்தில் வருவான் கண்ணன். கனவே பலித்தது, என் நினைவே ஜெயித்தது. அங்கே எனது வெள்ளி நிலா, ஆண்மை சொல்லும் பிள்ளை நிலா. சீதை தருகிறாள், ராமன் பெறுகிறான். சீதை தருகிறாள், ராமன் பெறுகிறான். பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18. அவள் பழமுதிர் சோலையில் தாமரை போலே மலர்ந்தது ஒரு மொட்டு, மலர்ந்தது ஒரு மொட்டு. பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18. ஆமா, விசேஷமா கவனிக்கிறத பார்த்தா விஷயம் என்னமோ இருக்குது போல இருக்குது. சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களா? மீனாட்சி, நீ எப்போ எதை சொல்லி நான் கோச்சிருக்கிற? நீ தைரியமா சொல்லிக்க, என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணுமில்ல, ஜானகிக்கு பிரசவ காலம் நெருங்கிடுச்சு. இந்த நிலைமையில சரியான ஆஸ்பத்திரியோ நல்ல டாக்டரோ இல்லாத அந்த எஸ்டேட்ல அவளை அப்படி விட்டு வைக்கிறது நல்லது இல்லைங்க. அதனால பாவம், ஜானகிக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்காங்க? போய் அவளை அழைச்சிட்டு வரலாமான்னு கேட்கிறேன். இத பாரு மீனாட்சி, முற்றுப்புள்ளி வச்சிட்ட விஷயத்த மறுபடியும் கேள்விக்குறியாக்காது. 1000 இருந்தாலும் அவ வயிற்றுல வளர்றது நம்ம வாரிசுங்க. என்ன சொன்ன? நம்ம வாரிசா? இப்படி சொல்ல நான் கூசுல? தயவு செஞ்சு ஜானகி பத்தி அப்படியெல்லாம் தப்பா பேசாதீங்க. என் மக ராமனா இல்லாம இருக்கலாம், ஆனா என் மருமக சீதைதாங்க, சுத்தினா சீதைதாங்க. சரக்கு ஏத்திக்கிட்டு போன லாரி கவிழ்ந்து போச்சா?
நில்லுங்க. யார கேட்டு ஜானகியை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? என் மனைவியை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரதுக்கு யாரை கேட்கணும்? முடியாது. இந்த நடத்த கெட்டவள வீட்டுக்குள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். நான் கடைக்கு பேச மிரட்டுங்க. ஒரு விரோதி கூட நான் மன்னிப்பேன். ஆனா இந்த துரோகி மன்னிக்க நான் தயாரா இல்ல. மன்னிக்கிறதுக்கு நீயா? என் குடும்ப விஷயத்துல தலையிட உனக்கு என்ன உரிமை இருக்கு? குடும்ப கௌரவத்தை கெடுத்தவள மறுபடியும் கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு மான ரோஷம் இருக்கா? போல நிறுத்து. மறுபடியும் ஜானகியை பத்தி ஏதாவது பேசுறேன், இங்க என்ன நடக்குன்னு தெரியாது. என்ன இருந்தாலும் சித்ரா கிட்ட நீங்க அவ்வளவு கோபமா பேசிருக்கூடாதுங்க. இல்ல ஜானகி, இனிமே நான் அப்படி பேச ஆரம்பிச்சாதான் அவங்க நம்மளை பத்தி கேவலமா பேசுறதை நிறுத்துவாங்க. வேண்டாங்க. தலையில சுமையோட போறவங்க வழியத்தான் பார்த்துட்டு நடக்கணுமே தவிர வானத்தை பார்க்க ஆசைப்படக்கூடாதுங்க. அதனால இந்த மாதிரி நிலைமையில அவங்களுக்கு நம்ம பத்தி ரகசியம் தெரியக்கூடாதுங்கிறதா முக்கியமே தவிர அவங்க நம்ம பத்தி பேசுறது முக்கியம் இல்லைங்க. ஜானகி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இதே நிலைமை நீடிச்சா உன்னை காப்பாத்துறதுக்காக உண்மையை சொல்லத்தான் போறேன். திருப்படாதீங்க. தயவு செஞ்சு உங்களை நீங்களே காட்டி கொடுத்துடாதீங்க. காலம் வர்ற வரைக்கும் நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துங்க. இந்த நிலைமையில அவங்களுக்கு நம்ம ரகசியம் தெரியக்கூடாதுங்கிறது தான் முக்கியமே தவிர அவங்க நம்ம பத்தி பேசுறது முக்கியம் இல்லைங்க. இந்தாப்பா, 3 வருஷத்துக்கு முன்னால சங்கருக்கு ஏற்பட்ட விபத்தின் போது டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் இது. போயிட்டு வரீங்க? ஜானகி ரூம்குள்ளே தானே? அவ இப்ப அங்கதானே இருக்கிறா? ஆமா. அவ தனியா இருக்கும் போது இந்த நேரத்துல நீங்க ரூம்குள்ள போக வேண்டிய அவசியம்? அது ரகசியம். அப்படின்னு நமக்குள்ள ரகசியம். நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு புரியுது. ஆனாலும் நான் ஏன் அவன் ரூமுக்குள்ள போனேங்கிற உண்மையை இப்ப சொல்ல தயாரா இல்ல. சமயம் வரும்போது அந்த நியாயத்தை நீயே தெரிஞ்சுக்கோ. ஓகே?